5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இடத்த வாங்க வேண்டியது, அதுக்கு செட்டு போட வேண்டியது, வாடகை கொடுக்க வேண்டியது, பட்டாசு கடை நடத்த வேண்டியது. சரியாவது மக்கள் வரி பணம் தீபாவளி அரசாங்கம் ஊழியர்களாக போனஸ் கொடுத்துருக்காங்க, தனியார்களாக போனஸ் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆம்னி பஸ்ஸில் அநியாயமாக 2 மடங்கு 3 மடங்கு கட்டணங்களை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி இவ்வளோ தான் விற்கணும் அவ்வளோதான் கொடுத்து எழுதிட்டு போகணும்னு சொல்லி அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் ஒரு பகல் கொள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பகல் கொள்ளை நடைபெற்று இருக்குது. ஆம்னி பஸ்ஸை விட பெரிய கொள்ளை எதிரான்னு கேட்டீங்கன்னா பட்டாசு. சிவகாசியில் பட்டாசு தயார் பண்ணுறவங்க பல நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் விபத்து மரணம் பட்டாசில் வெடி வெடித்து, குடோன் வெடித்து, அங்கே வெடித்து, இப்படிலாம் விபத்துகளை நடந்து அந்த ஊழியர்கள் போகிறாங்க. அதில் சம்பாதிச்ச அதில் தயார் பண்ணி கம்பெனிக்காரங்கெல்லாம் பட்டாசு வியாபாரத்தை பண்ணுறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பட்டாசு வியாபாரம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இதில் என்னடா ஒரு பெரிய கொடுமைன்னு கேட்டால், இந்த பட்டாசுங்களை வாங்கி வந்து விற்கிறாங்க பாருங்க, கடைங்க போட்டு விற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அதிகமாக கொள்ளடிக்கிறாங்க. கொள்ளைன்னா கொள்ளை, பகல் கொள்ளை. 950 ரூபாய், 2500 ரூபாய், 2600 ரூபாய், 1800 ரூபாய், 900 இப்படியே இதில் ஒட்டி இழிச்சவாயை எவனாவது ஏமாந்தா அந்த கிஃப்ட் பாக்ஸுங்களில் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் 10%, 20% கம்மின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 40%, 50% டிஸ்கவுண்ட்டு தான் இந்த பட்டாசு வியாபாரமே பண்ணுறாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க, கோடி கணக்கில் கொள்ளை. பட்டாசுல கரியாவது காசு கரியாவது. நரகாசுரனை கொன்ற நிகழ்வுகள் தான் இந்த தீபாவளியாக கொண்டாடுறாங்க இந்துஸு. ஆனால் அவங்க அந்த விழாவை வச்சு கொள்ளை அடிக்கிறான். சாதாரண கொள்ளை இல்லை, பகல் கொள்ளை, சாதாரண கொள்ளை இல்லை. ஒவ்வொரு பட்டாசு கடையும் பெரிய லெவலில் ஷெட்டு, தர வாடகை ஷெட்டு, தற்காலிக கரண்ட்டு, இதெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறேன், 1 கோடி ரூபாய் வியாபாரம் ஆனால் சொலையாச்சுறான் 40%, 40 லட்சம் ரூபாய். பட்டாசினுடைய அடக்கம் வெறும் 60% தான், 50%, 60% தான். இப்படி கொள்ளை அடிக்கிறாங்க. இடத்த வாடகைக்கு கொடுத்து ஷெட்டு போட்டு எதுவுமே இல்லாமல் கோரூர் ட்ரங்க் ரோட்டில், புந்தமல்லி ரோட்டில் ராசியன் கோன்னு ஒரு கடை இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் கடை வச்சுருக்காங்க. அவரு ரொம்ப காலமாக தொழில் பண்ணுறாரு. டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குற கடை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காரு. அதுக்கு எதற்கு ஷெட்டு போடுறாரு, 30 அடி நீட்டுக்கு அந்த பில்டிங்கை கவர் பண்ணி ஷெட்டு போட்டு விழா காலங்களில் டிவி ஷோரூம், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாத்தையும் வெளியே அடித்து தொடர்ந்து வியாபாரம் பண்ணுங்கிறார். இந்த வருஷம் பட்டாசு கடை கூப்பிட்டார். கார்பரேஷன் கொடுக்காம பாருங்க, OSR லேண்டு செட்பேக்கு, அதெல்லாம் ஷெட்டு போட்டார். செலவு ரொம்ப கம்மி, 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் செலவாக இருக்கும். புஷ்டால் கடையை அங்கே விற்கிற வியாபாரம்லாம் 40% டிஸ்கவுண்ட் தள்ளி இருக்க வேண்டிய வியாபாரம்லாம் சில்லற பட்டாசுங்கள் எல்லாத்திலையும் பொதுமக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. எந்த விதமான கார்பரேஷனுக்கு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டாசு கடை போட்டு
அப்பாவி பொதுமக்கள்கிட்ட சோரன்றாங்க கோடிக்கணக்கில். இதில் கார்பரேஷன் அதிகாரிகளுக்கெல்லாம் கூட ஏதோ அவர் கப்பம் கட்டிக்கிட்டு வராராம். ஏன்னா இந்த டிவி ஷோரூம்லாம் வச்சு ஷெட்டெல்லாம் போட்டு நடுப்புற கொஞ்ச நாள் ஏதோ அலிகேஷனில் இல்லாமல் இருந்து மீண்டும் ஷெட்டெல்லாம் போட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர்லாம் பல ஆட்சேபனைகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஒன்றும் மாநகராட்சி செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. நான் இதை சம்மந்தமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டால் தான் சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 வார்டு 150 உள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆக மொத்தத்தில் நிறைய பட்டாசு கடை போரூரை சுற்றி எல்லா இடமும் இப்படி தான். ஐயா 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இடத்த வாங்க வேண்டியது, அதுக்கு ஷெட்டு போட வேண்டியது, வாடகை கொடுக்க வேண்டியது, பட்டாசு கடை நடத்த வேண்டியது, இதுதான் மேட்ரு. ஆனால் கரியாவது மக்கள் வரி பணம், மக்கள் பணம், கறி பட்டாசு கரியாவது. பட்டாசு அடிக்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனால் கரியாவது 40% கொள்ளையடிக்கப்படுகிறது. பட்டாசு தயார் பண்ணுற தொழிலாளிகள் பல பேர் உயிரை பணைய வச்சு ரெடி பண்ணி உயிரும் போது தயார் பண்ணுற கம்பெனிக்கார கதையும் கந்தலே வருஷம் பூரா தயார் பண்ணி ஒரு வாரம் வியாபாரத்தில் சுரண்டிட்டு போயிடுறாங்க மக்கள்கிட்ட இருந்து. அதனால அரசாங்கம் கடுமையான நிபந்தனைகள்லாம் விதித்து அடுத்த ஆண்டு பட்டாசு உரிமத்தை வழங்குமான்னு பார்ப்போம். ஆனால் மண்டலம் 11 அதிகாரிகளுக்கு நல்ல வருமானம், அருமையான வருமானம். அதுவும் 150 வார்டில் வருது. அந்த மாதிரி கவுன்சிலராக அவங்க வீட்டுக்கார எம்எல்ஏ அவங்களாம் யார்கிட்டும் போய் எதுவும் இதை பற்றிலாம் சட்டப்படி இருக்கா போயிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்க இது நடக்குதா அதுக்கு உண்டான பிரச்சனையை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்கே பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல மண்டலம் 11 பகுதியில் நடந்திருக்கு. மண்டலம் 11 என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றத சென்னை மாநகர ஆணையர் குமரகுருபரன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.